ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அம்மா அப்படி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன். கணேச சதுர்த்திக்கு அவருக்கு பிடிச்ச பூரன் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப குயிக்கான ரெசிபி, சட்டுப்பட்டுன்னு பண்ணிடலாம். கொழுக்கட்டையில் பொறுத்த வரைக்கும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அதுலேயும் நம்ம நிறைய சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். வேணால் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் கட்டி கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. முக்கியமாக செவ்வாழைப்பழம் வச்சு நான் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். அந்த இந்த வீடியோ கீழே அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃப்ரீ டைம் இருக்கும்போது செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு எப்படி செஞ்சுருக்கீங்க, எப்படி வந்தது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ஒரு பேன், அடிக்கணமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் உடச்ச பொட்டுக்கடலை, 1 கப் நடக்கடலை, 3 to 4 டேபிள் ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். கருப்பு எள்ளா இருந்தாலும் சரி, வெள்ளை எள்ளா இருந்தாலும் சரி, நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சு வரணும். இதை நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறமேட்டு கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு வந்துட வேண்டியது தான். இது கூடவே 1 கப் வெல்லமும் ஆட் பண்ணி நல்லா பொடிச்சிட்டு வந்துடுங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா அதே பேனில் 1 கப் தின் அவல் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வறுத்தா போதும். கலர் மாற வேணாம், நல்லா மனம் வரும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதையுமே நல்லா பவுட்ராக்கி நம்ம கொண்டு வந்து வச்சுக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணி இது கூடவே நம்ம வறுத்து அரைச்ச அவல் பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பேனில் பார்த்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு 1 சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கன்சிஸ்டன்சி வரும். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமேட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க. பூரன் கொழுக்கட்டைக்கு நான் சொன்ன மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அதே பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் அதையும் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெய்யை ஆட் பண்ணால் அது ஒரு மனம் வரும், வீடே கமகமன் வாசனை வரும். இதையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த பூரன் நம்ம சொன்ன மாதிரி பவுடர் ஆக்கிட்டு வந்துட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நெய்யோ எண்ணெயோ கையில் தடவி நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக கூட உருட்டி கூட ஆட் பண்ணலாம். நான் அப்படியே தான் ஆட் பண்ணேன். இது எப்படி ஆட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சைடில் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அது ஒரு 5 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமேட்டு நம்ம மொடாக் போடுற அந்த இதில் பார்த்திங்கன்னா நெய் எண்ணெய் தடவி நம்ம ஆஸ் யூஷுவல் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி உள்ளே பூர்ணம் ஸ்டஃப் பண்ணி மேலே மறுபடியும் மாவு போட்டு நம்ம இதை கம்ப்ளீட்டாக வச்சிட வேண்டியது தான். ஒரு இட்லி தட்டிலையோ இல்லை ஸ்டீமர்லையோ நீங்கள் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு ஒரு 12 to 15 மினிட்ஸ் நல்லா மீடியமில் வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பரான சுவையான பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை ரெடிங்க. பூரன் கொழுக்கட்டை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரமே உங்களை சந்திக்க வரேன். தேங்க்யூ ஸோ மச்.